பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். மே மாதத்தினுடைய முதலாவது நாள் ஆராதனை. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் சத்தியும் தயவு நிறைந்த நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த மே மாதத்தினுடைய முதலாவது நாளுக்காக கூட அப்படி சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே, இந்த வருடத்தில் 4 மாதங்களை கடந்து செல்லும்படியாய் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த 5வது மாதத்தினுடைய முதலாவது நாளிலே உங்களுடைய ஆலய பிரார்த்தனை நாங்கள் கூடும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையை கூட தங்கள் இல்லங்களில் இருந்து நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காகவும் கூட இப்படி சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த வருட துவக்கத்திலே எங்களோடு பேசின ஆண்டவர், நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த நாட்களில் கூட நீர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை தந்து எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்தும்படியாக அப்படி சமூகத்தில் வருகிறோம். விசேஷமாக இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே சோர்ந்து போகிற பலனில்லாத எங்களுக்கு நீ பலனை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், இந்த நாட்களுக்குள்ள தொழிலாளராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிற தோப்பனை அவர்களையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய கர்த்தரை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தாவீது ராஜா சொன்னதை போல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் என கடவும் வாருங்கள். துதித்தலோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை பாடவும் போற்றவும் உண்மை துதிக்கவும் உடைய சத்திய வசனங்களை தியானிக்கமான கூடி வந்திருக்கிற தகப்பனே, வந்திருக்கிற எங்கள் ஒருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தரை துதிக்கும் வண்ணமாகவும் அனைவரும் எழுந்து நின்று 1வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுது. கீர்த்தனை பாடல் 1. நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27 முதலாம் வசனம் தொடங்கி அவதிகாரம் முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 27 முதலாம் வசனம் தொடங்கி அவதிகாரம் முடிய. சங்கீதம் 27 முதலாம் வசனம் தொடங்கி அவதிகாரம் முடிய. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் கைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க எனக்கு விரோதமாக ஒரு பாலை முழங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சியாகவும் நான் ஜீவனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையில் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்தம் கொண்டு கர்த்தர் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுவேன் என்று சொல்கிறேன், என் முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை உட்படாதையும் பொய் சாட்சிகளும் நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் சதா இருக்கிறபடி ஆமாம். குறிக்கப்பட்டுள்ளதான நற்செய்தி அப்பகுதி அது இந்த வார திருப்பதிய நற்செய்தி பகுதி. அது யோவானின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. யோவானின் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவற்றிற்காக நான் உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் விசுவாசிக்கிறேன். அவருடைய விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உபவித்து
இந்த நாளிலே ஒரு சிறப்பு பிரார்த்தனையாக இந்த நாளை நம்முடைய தேசத்தில் உள்ள கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்முடைய தேசத்தை நம்முடைய நாட்டை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அதோடு நம்முடைய மத்தியில் ஒவ்வொரு நாள் முன்பு இசைக்கருவிகளை இசைக்கின்ற அருமையான நம்முடைய ஊழியர் திரு செல்வம் அவருடைய மகன் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவருக்கு நாளை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு ஜெபிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அருமையான மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கவும் மாத்திரமல்ல இந்த நாளை நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய மாதத்தில் நம்மை கர்த்தர் நிறைவாய் வழிநடத்தும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இறக்கமும் திரும்பியும் நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய அளவில்லாத ஆசீர்வாத நன்மைகள் திரும்பியோடு கூட எங்களை ஆசீர்வதிக்க முடியாததாக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த ஆண்டில நிச்சயமாக இவருக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி ஆண்டவரை எங்களை ஆரம்பத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் அதே போல 4 மாதங்களை எங்களை ஆசீர்வதிக்கிறியா, துன்பங்களும் தொல்லைகளும் துயரங்களும் வந்தபோது எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக என்னுடைய இல்லத்திலே ஆண்டவரை பாதுகாப்புகளை கொடுத்த ஆண்டவரை என்னுடைய கவலையில் நல்ல ஒரு அரசாங்கம் நல்ல ஒரு திருச்சிகளை கொண்டு ஆசீர்வதிக்க முடியாது. கடந்த நாளில் ஆண்டவரை இந்த ஊரடங்கு என்று சொல்லக்கூடிய எங்களை தனிமைப்படுத்துகின்ற இந்த கொள்ளைகளிலிருந்து பாதுகாக்கின்ற இந்த பணியில கர்த்தர் எங்களோடு கூட வந்து நன்றி செலுத்துகிறோம். அரசாங்கம் எடுத்த முயற்சியில அரசாங்கத்தினுடைய எல்லா விதமான பணிகளில் அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலம் முதலமைச்சரோடு காவல்துறை அதிகாரிகளோடும் ஆண்டவரை அமைச்சர்களோடும் இன்னும் மருத்துவ அதிகாரிகளோடும் தூய்மை பணியாளர்களோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட அவருடைய எல்லா வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் இந்த நாட்களை நெருங்கி இருக்கிறோம். ஊழலை நிறைவு செய்கிறோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவரே, உன் நம்பிக்கை உன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று சொன்ன ஆண்டவராக இந்த நாளிலுமாக எங்களை ஆசீர்வதியும். விரைவிலே அனைத்து மக்களும் ஆண்டவரின் நோய் தொற்றிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இந்த ஆண்டவரை இந்த நோயில் இருந்தாங்க ஆண்டவர் பூரண சுகம் பெற்றவர்களாக என்னுடைய தேசமாக முற்றிலும் ஆண்டவரை இந்த வைரஸ் கிருமியிலிருந்து ஒழிக்கப்பட்ட தேசமாய் மாறுபடியாக கிருபை திரும்பியாக மட்டும் பாதுகாத்து நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலுமாக இந்த நேராலையில இன்னும் ஆண்டவர் குடும்பங்களில் தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுள்ள மக்கள் உண்டு. தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை இன்னும் ஆண்டோட ஒரு எல்லா விதமான ஆண்டவர் ஆசீர்வாத நாட்கள் நிறைய மக்கள் இது 40 நாட்கள் இந்த வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்கள் உண்டு. இந்த 4 மாதங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர் நன்றி செலுத்துகிற நாட்கள் உண்டு. இந்த புதிய மாதத்தை அனுப்பித்தருகின்றோம். இந்த மாதத்தில் செய்கிற பணிகள் பயணங்கள் ஆண்டோட எப்படி எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அவர் நிறைவேற்ற முடியாது. பிள்ளைகளுடைய படிப்பு உண்டு ஆண்டவரை தங்களுடைய இந்த தேர்விற்காக தங்களை ஆயத்தம் என்று சொல்லப்படுகிறது. ராமச்சந்திரன் பாதுகாக்கிறோம். இந்த நாளில தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளை ஸ்டான்லி ஜோன்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்தியா நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையோடு கூட இந்த நாட்களாக இருந்து ஆசீர்வதிக்கிறாங்க. அல்ல ஞானத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து தாளங்களை கொடுத்து ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய பாடங்களிலே அந்த தெளிவான ஆண்டவரை சிந்தனை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் நல்ல பாடங்களை படிக்க மாத்திரமல்ல இந்த அநேக நாட்கள் ஆண்டவர் திருச்சமூகத்தில் காத்திருக்கிறோம். இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம். அந்த திருவதி ஆசிரியக்கிறோம். அநேக நாட்களை காரணமானவரை அவனுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்திலே பணி செய்கின்ற அருமையான ஆண்டவரை இசைக்கின்ற அருமையான சகோதரர்களை ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறோம். ஊழியர்களை செய்கிற அருமையான குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த நாளிலுமாக நிறைவான குடும்பங்களை
சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சபையாராக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு புதிய மாதத்தை காணும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைச்சிருக்கிறோம். இன்றைக்கு மே மாதத்தினுடைய முதலாவது நாள். 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கின்றார். இந்த ஆண்டினுடைய வாக்கு வார்த்தை அல்லது வழிகாட்டி வார்த்தை என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், நிச்சயமாக அவருக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அழைக்கிறார். ஏப்ரல் மாதத்திலே அது நாம் இந்த ஊரடங்கு நேரத்தில் தியானித்த நாள், முதலாவது நாளில நல்ல மேய்ப்பன் என்று நாம் தியானித்தோம். நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட். நான் ஆடுகளை தேடி வருவேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை வாசிக்க கேட்டோம். என் ஆடுகளை நானே தேடி வருவேன் என்று சொல்லி இந்த 30 நாட்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து வழி நடத்தினார். இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்றைக்கு முதலாவது நாள். இந்த நாளைக்குரிய இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு மைய வார்த்தை மை லைட், என் ஒளி. நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன ஒரு ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மோடு நம்முடைய வழிகாட்டுகின்ற வார்த்தையாக மை லைட், என் ஒளி என்று சொல்லுகின்றார். அந்த வார்த்தையானது நாம் வாசித்த சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கொள்வோம். நாம் யாவரும் அதை நாம் சேர்ந்து நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 27:1 என்னோடு சேர்த்து நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மறுபடியும் நான் ஒருவேளை சொல்லலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஒருவேளை இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் என்று ஒருவேளை நாம் சொல்லுகின்றோம். அநேக நேரத்தில் வாக்கு தத்தம் என்று நாம் சொல்லுகின்றோம். கடவுள் வாக்கு தத்தங்களை ஏற்கனவே தந்து விட்டார். நமக்கு அதுல எந்த விதமான ஐயப்பாடும் இருக்கிறதோ, இந்த மாதத்திலே புதிதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் நாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு பல காரியங்களை, பல உண்மைகளை இந்த வேதத்திலே கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தமாக அவர் சொன்ன வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஆகவே வாக்கு தத்தம் என்று சொல்வது ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் இன்றைக்கு அனுபவித்து வருகிறோம். அதுல சந்தேகப்படக்கூடாது. அதுல தான் அவர் இன்னைக்கு வழிகாட்டி வார்த்தை என்று நான் ஒருவேளை என்னுடைய புரிந்து கொள்வதில் நான் சொல்லுகின்றேன். இந்த மாதத்திலே வழிகாட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், என் வெளிச்சம், மை லைட் என்று சொல்லுகின்றார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் பலனும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன் என்று கேட்கின்றான். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகின்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, இந்த தாவீது 1 சாமுவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். அந்த அதிகாரத்துல அந்த தாவீது என்று சொல்லுவார், அபிஷேகம் பண்ணப்படுகின்றார் சாமுவேலினால. உடனடியாக அவர் அரசராக முடியவில்லை. அவர் அந்த தாவீது சவுலுக்கு பயந்து அவர் ஓடுகின்றார். வனாந்தரங்களிலே, குகைகளிலே, காடுகளிலே அவர் ஒளிந்து கொள்கின்ற ஒரு சூழல். அப்போ அதுக்கு பின்பதாக மறுபடியும் ஒரு அபிஷேகம் நடக்கிறது யூதேயா தேசத்துல. யூதேயா முழுவதுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். 3வது முறையாகத்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் வருகின்றார். ஆக இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகின்றது. அது தன்னுடைய அபிஷேகத்திற்கு முன்பதாக அந்த இடைப்பட்ட பகுதியிலே, அல்லது எந்த அபிஷேகம் என்று அவர்கள் சொல்லவில்லை, அபிஷேகத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். என்ன அபிஷேகத்தை இடைப்பட்ட சங்கீதம் என்று சொன்னால், அதுலதான் இந்த சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகள் 2வது வசனத்தில் சொல்வாரு, என் சத்துருக்களும் என் பகைஞரும் என்ன செய்கின்றார்கள்? பட்சிக்க என்னை நெருங்குகிறார்கள் என்று சொல்கின்றார். எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழுப்பினாலும் நான் பயப்பட போவதில்லை என்கின்றார். அப்படியே சொல்லிக்கொண்டே கடைசியில் சொல்வாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. கடந்த மாதம் நமக்கு சொல்லும்போது நல்ல மேய்ப்பன், மேய்ப்பனானவர் என்னை மேய்க்கின்ற ஒரு கடவுள். குட் ஷெப்பர்ட் இஸ் ஷெப்பர்டிங் மீ. அவர் என்னை வழி நடத்துகின்றார், என்னை மேய்க்கிறார், சரீர பிரகாரமான அனைத்து நன்மைகளையும் கொடுக்கிறார். இந்த மாதத்துல ஆத்ம நன்மை என்ன சொல்றாரு? வழிகாட்டி என்று சொல்லும் பொழுது அவர் வெளிச்சமாக இருக்கின்றார். இந்த வெளிச்சம் என்று நாம் சொல்லும் பொழுது அதற்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, the energy that allows you to see things, the energy that allows you to see things.
அதாவது ஒரு சக்தி நாம் பொருட்களை பார்ப்பதற்கு உதவி செய்கின்ற ஒரு சக்தி, பொருட்களை பார்ப்பதற்கு உதவி செய்கிற சக்தி. அது சூரிய சக்தியாக இருக்கலாம், அது மின் சக்தியாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு மண்ணெண்ணெய் விளக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விளக்கு, அந்த விளக்கு இல்லை என்று சொன்னால் மனிதனால் பார்க்க முடியாது. அது இருள் சூழ்ந்து விடுகிறது. இந்த வெளிச்சம் என்று எப்பொழுது சொல்லுகிறோம் என்று சொன்னால், இருள் நிறைந்த ஒரு நேரம், அந்த இருள் நிறைந்த நேரத்தில் எப்படி நாம் வெளியே வருவது என்று யோசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது வெளிச்சம் தருகின்றது. இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டது. நியூயார்க் தேசத்தில் நடைபெற்றதாக ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டது. நேயருக்கு தெரியும், அது நாங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒரு பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதர் ஒரு சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் சிக்காகோவிற்கு செல்லுகின்ற ஒரு சூழலில் அவன் அந்த விமானத்தை எல்லாம் தவற விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருப்பதனால காரிலே செல்லுகின்ற ஒரு நேரத்தில் இனிமேல் வாகனம் செல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த ஓட்டுநரை பார்த்து சொல்லுகின்றான், எங்காவது ஒரு இடத்துல தங்கிவிட்டு செல்லலாம், அப்பொழுதுதான் எங்காவது ஒரு ஒளி தெரிகிறதா என்று பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு விளக்கு தெரிகிறது. அந்த ஒளி அங்கு சென்ற பொழுது அங்கே அந்த வீட்டில் தங்கி அந்த வீட்டிற்கு ஒளியேற்றுகின்றான். அதுபோல கடல்களிலே பிரயாணம் பண்ணியிருந்தவர்கள் அந்த ஒரு வெளிச்சம் இருளிலே கிடைக்கின்ற பொழுதுதான் நம்பிக்கை பிறக்கிறது. இங்கே தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. எங்கே? குகையில, வனாந்தரத்துல அவன் ஓடி திரிகின்ற பொழுது அவன் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கின்றது, ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அப்பதான் சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சம். ஒருவேளை எனக்கு முன்னால என்ன ஆபத்து இருக்குது, எனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை, அதனால தான் எல்லாத்தையும் மூடிக்கொண்டோம். பேதுரு இந்த இதை பார்க்கின்ற பொழுது பேதுரு, யோவான், இந்த தோமா என்றாலும் கதவுகளை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த ஒரு சூழல்கள். எது என்று, எங்கு போவது, எந்த வழியில் செல்வது, யாரை பார்ப்பது என்று தான ஒரு சூழலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு நிலையிலே தான் சங்கீதக்காரன் இந்த வார்த்தை சொல்லுகின்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் பலனும். 3 கருத்துக்களை சொல்லுகின்றான். மை லைட், மை சல்வேஷன், மை ஸ்ட்ரெங்த். 3. அதுல 2 சொல்லுகின்ற பொழுது பயத்தை குறித்து சொல்லுகின்றார். பயம், அச்சம். நீங்கள் சொல்லும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும்? பயங்களை குறித்து நிறைய சம்பவம் தெரியும் நமக்கு, பயங்களை குறித்து நிறைய பார்த்திருக்கிறோம். அச்சம் என்று சொன்னால் யாருக்கு அஞ்சுகிறாய், ஏன் பயப்படுகிறாய்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த என்பதாக கேட்ட கேள்வி, ஏன் பயப்படுகிறாய், யாரை தேடுகிறாய், ஏன் பயப்படுறாய், ஏன் அஞ்சப்படுகிறாய்? சங்கீதக்காரன் இப்பொழுது கேட்கிறார் அந்த கேள்வியை. எப்ப கேட்கிறாரு கேட்டீங்கன்னா 27ஆம் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் இதே தாவீது என்ன சொன்னாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் என்று சொன்னது. ஆக மனிதன் என்று சொல்லுவோம் ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நன்றாக இருக்கின்ற ஒரு மனிதன் நாளைக்கு அவன் விழுந்து விடுகின்றான், அவன் தூக்கி விடுகின்றான். ஆக திருச்சபைகளுடைய பணி என்று சொல்லுவது என்று சொன்னால் அந்த மனிதனை விழுந்தவனை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், அந்த வெள்ளைக்கார மிஷனரிகள், அதாவது ஆங்கிலேய தேசத்திலிருந்து வந்த மக்கள் எவ்வளவு பாடுகள் பட்டார்கள், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள். சாத்தூரிலே, விருதுநகர் பகுதியிலே ஊழியம் செய்த ரேக்லன் துரை ஐயா அவர்கள் சைக்கிளிலே தான் அவர்கள் தன்னுடைய பயணத்தை துவக்கியவர்கள். அவர்கள் சைக்கிளே செல்லும் பொழுது உணவு, தண்ணீர் இல்லை. தண்ணீர் ஒரு வீட்டிலே கேட்கின்ற பொழுது அவர்கள் கூழ் தருகின்றேன், கைகளிலே வாங்கி குடியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லி அவர் ஸ்பூனிலும் அவர் முள்கரண்டியிலும் அவர் சாப்பிட்ட மனிதவர் தொப்பியிலே கஞ்சி வாங்கி அவர் குடித்து தன்னுடைய ஊழியத்தை செய்தார். நம்பிக்கை அற்ற சூழல்கள். நம்முடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையுடைய அடைக்கநாதன் சர்ச் என்று சொல்லக்கூடிய புரசேவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அங்கே பணி செய்த ஒரு ஆயர் அங்கே இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அவருக்கு ஒரு மூக்குப்பொடி என்று சொல்வார்கள், அவருடைய பழக்கம் அது வாங்க ஒரு பணம் இல்லாத ஒரு மனிதன் அவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். ஜீகன் பால் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கட்டினார். அவர்களுக்கு என்ன வசதி இருந்தது, என்ன நம்பிக்கை இருந்தது? வாழ்க்கையில இருள். எவ்வளவு பெரிய மாளிகைகள், கூட கோபுரங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் விட்டு நமக்கு வந்தார்கள். அதே போல தாவீதுக்கு வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பர் என்று சொல்லுகின்றார், ஆனால் இப்பொழுது இருள் வந்திருக்கிறது. ஆக கிறிஸ்தவம், திருச்சபை ஊழியர்கள், போதகர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எழுந்து மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறதுங்க? ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? நம்பிக்கை அற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். நடக்காது பிரதர், வராது பிரதர், கிடைக்காது பிரதர், திறக்க மாட்டாங்க ஐயா. ஏன் இந்த பிரச்சனைகள்?
தாவீதுக்கு இதே ஒரு சூழல் தான். அவன் சொல்லுகின்றான், மாயதாய் என் இருள் நிறைந்த நேரத்தில் எங்கு கால் வைப்பது. அதைத்தான் சங்கீதம் மறுபடியும் சொல்லுகின்றான் பாருங்க. சங்கீதம் 119 சொல்வாரு, உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இப்படி என்ற அனுபவங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கீழே விழுவோம், நாளைக்கு எழுவோம். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒரு நெருப்பு அதை நாம் கொளுத்தி வைக்கின்ற பொழுது இந்த மெழுகுவர்த்தி எரிகின்ற நெருப்பு அது உலகம் தழுவிய ஒரு உண்மை. இந்த வேர்ல்டு யூனிவர்சல் வேர்ல்டுல ஒத்துக்கிற ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத் என்று சொல்வார். உண்மை அது சுடும். நீங்க இந்தியா தேசத்துல கொளுத்தி வச்சாலும் அந்த நெருப்பு சுடும், இலங்கையில கொளுத்தி வச்சாலும் சுடும், இல்ல எந்த ஊர்ல போனாலும் நெருப்பு சுடும். அது தன்மை மாறாது. மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு நன்றாக இருக்கின்றவன் நாளை காலையில இறங்கி விடுவான். அவனை பூஸ்டப் பண்ணணும். அப்ப தாவீதுடைய நிலையும் அதுதான். ஒரு சங்கீதத்துல சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு நான் பயப்படவே, அவர் சொல்ல 21ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன அந்த தாவீது இப்ப என்ன சொல்றான், கொஞ்சம் இறங்கி போயிட்டான். திருப்பி நம்பிக்கை தெரிகிறது. அதனாலதான் சொல்றாரு, God is my light, God is my salvation, God is my strength. 3 சொல்றாரு. ஒன்று லைட் என்று சொல்லும்போது ஒளி என்று சொல்லும்போது என்னை லகுவாக்குகிறார். இரண்டாவது ரட்சிப்பு, என்னை பாதுகாக்கின்றார். மூன்றாவது சொல்லும் பொழுது பலன் தருகின்றார். முக்கியம் 3. நீங்க 3லே ஒரு வெளிச்சம் மட்டும் இருந்தா வெளிச்சம் தருது, லைட் அடிச்சுட்டே இருக்க முடியாது. அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு பாதுகாப்பு வேண்டும். ரட்சிப்பு என்னை பாதுகாக்கிறார். ஏன்னா குழியிலே, அக்கிரமத்திலே, பாவத்திலே இருந்த என்னை அவர் மீட்டு, என்னைய அவர் எங்க கொள்ளை நோயில இருந்தேன், பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து என்னை தப்புவித்து, வேடனுடைய கண்ணிலிருந்து என்னை விலக்கி என்னை தூக்கி கொண்டு வச்சு அவர் என்னை கூட்டு இஸ் ப்ரொடெக்டிங் மீ, என்னை பாதுகாக்கின்றார். பாதுகாத்து தான் என்ன செய்யறாரு, என்னைய பலன் தருகின்ற மை ஸ்ட்ரெங்த். 3 சொல்றார். ஒன்றை வைத்து மட்டும் வாழுவோம் சொன்னால் அது சிரமம். He gives me the light, He gives me the salvation, and He gives me the strength. அதனால தான் சொல்றாரு, யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், தேவையில்லை. எதுக்கு பயப்பட, கர்த்தர் என்னோடு இருக்கின்ற எபிரேயர்ல சொல்வாரு, கர்த்தர் இதனாலே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான், திகையாவே வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, வழிகாட்டியாக எடுத்து சொல்லுவோம். அதுல தான் அவர் இந்த சங்கீதத்துல 9 முறை சொல்லுகின்றார். 9 முறை மை சொல்வார். என்ன சொல்வார், மை லைட் என்று சொன்னால் என் வெளிச்சம். இரண்டாவது மை சால்வேஷன் என்று சொன்னால் என் ரட்சிப்பு. மூன்றாவது மை ஸ்ட்ரென்த் என்று சொன்னால் என்னுடைய பலம். மூணாவது மை ஸ்ட்ரென்த் என் நம்பிக்கை என்று சொல்வார். மை லைஃப் என் வாழ்வு என்று சொல்வார், மை லைஃப். அதுக்கப்புறம் தாங்க மை ப்ரொடெக்ஷன் என்று சொல்வார், என்னுடைய பாதுகாப்பு, மை ப்ரொடெக்ஷன். மை ப்ரொடெக்டர் என்னை பாதுகாப்பவர் என்று சொல்வார். மை ரெஃப்யூஜ் என் அடைக்கலம், மை ஹெல்ப். இதெல்லாம் இந்த 27ஆம் சங்கீதத்தில் இருக்கும். நீங்க வீடுகளில் இன்னைக்கு பகல் மேலையில நேரம் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சங்கீதத்தை எடுத்து பாருங்க. அதுல இத்தனை வசனமும் இருக்கும், இத்தனை வார்த்தைகளும் இருக்கும். மை சால்வேஷன், மை லைட், மை ஸ்ட்ரென்த், மை ஹெல்ப், மை ரெஃப்யூஜ், மை ப்ரொடெக்டர், மை ப்ரொடெக்ஷன் என்று அவர் மை ஹெல்ப் என்று சொல்வார். 9-10 தடவை சொல்வார் மை என்னுடைய. அப்ப இந்த மாதத்துல கடவுள் நமக்கு தருகின்ற இவ்வளவு பாதுகாப்பு. நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் வாக்கு தத்தம் தருவார், வாக்கு தத்தம் எல்லாம் தருவார். திஸ் இஸ் நாட் அ ரேஷன் ஷாப். ஒருவேளை ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ரேஷன் கடையில நிக்கிற மாதிரி இந்த மாசத்துக்கு என்ன பொருள் கொடுப்பீங்க பிரதர், என்னிடத்துல அநேகர் கேட்பாங்க, என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க டூரா நடத்துறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்பேன். திஸ் இஸ் நாட் அ பேக்கேஜ் டூர். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, யூ கிளைம் இட். அவர் அடைச்சு வச்சாலும் திறந்து வச்சா நமக்கு என்ன வந்துச்சு? நிறைய நேரங்களில் இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஆலயங்களை மூடி வைத்திருக்கிறோம், திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அனுபவங்களை இந்த ஆலயத்தில் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது யாரு? இஸ் காட் ஆர் மீ? ஐ ஆம் என்ஜாயிங். 3 இந்த மாசத்துல பின்பற்ற பாருங்க. 1, எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபெய்த். இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் பலம். விசுவாச அறிக்கை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் பலம். சொல்லுங்க, திருப்பி ஒரு காலம் சொல்லுங்க. இந்த மாசம் அதான் சொல்றாரு,
உங்களுக்கு இந்த மாசத்துல எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபெய்த், வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க நான் வாயை திறந்து சொல்ல வச்சிருந்தோம். நம்ம நீங்க ஒருவேளை என்னென்னமோ சொல்றோம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் இதெல்லாம் சொல்றோம், அது நல்லது, நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த விசுவாச அறிக்கை அவன் சொல்லணும், இந்த மாசம் God is my light, கடவுள் என் வெளிச்சம். நடத்த போறாங்க என்னை இந்த மாசத்துல, என்னை கொண்டு சொல்ல போகின்றார் என்று சொல்லுகின்ற ஒரு நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். ஆக எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபெய்த், உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றது எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். எக்ஸ்பிரஸ் அவர் சொல்லுகின்ற பொழுது எக்ஸ்பிரஸ், அதாவது வெளியே சொல்லுங்க. மூணாவது என்ன சொல்றாரு, அனுபவியுங்கள். தாவீது அனுபவித்தான் வாழ்க்கையில். ஆடு மேய்த்த ஒரு மனிதன், அவன் வாழ்வில் இன்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அவன் மேலேற வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமாக வேண்டும். இது என் வாழ்க்கையில் வெளிச்சம் என்று சொல்வது என் வாழ்வில் அனுபவமாக மாற வேண்டும், என் வாழ்வினுடைய பாதுகாப்பாய் மாற வேண்டும், என் வாழ்வின் பலனாய் மாற வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது சொல்லும் பொழுது என்ஜாய் தி ஃபெய்த், இந்த விசுவாசத்தை மகிழ்ச்சியோடு இருக்கு. அது சொல்லும் பொழுது சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன பொழுது, ஏன் மூடி வச்சு எங்கேயா போறீங்க நினைக்காதீங்க. நாம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய குடும்பம் ஒரு ஆலயம், வீடுகள் ஒரு ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்வது நம்மை ஆலயமாய் மாற்றுவோம். இந்த மாதத்துல இந்த விசுவாச உறுதிமொழி, எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை வெளியே சொல்லுங்க. கர்த்தர் என்றால் கர்த்தர் என்ற ரட்சிப்பு, கர்த்தர் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். இரண்டாவது, நீங்கள் இந்த விசுவாசத்தை அனுபவபூர்வமாக கொள்ளுங்கள். அனுபவம், லெட் மீ தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப். யார் என்ன கேட்டாலும் சரிதான், பார்த்துக் கொள்வார், கடவுள் நடத்துவார். ஒவ்வொருத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினை, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. இந்த வருஷத்துக்குரிய வழிகாட்டி வார்த்தை. இந்த கடந்த மாதம் சொல்லும் பொழுது, ஆடுகளை தேடி மேய்ப்பது போல உன்னை மீட்டிருக்கிறையா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசத்தோடு. நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிலே பார்க்க வேண்டும். நம்பிக்கை ஒளியை ஆண்டவர் நம்மில் பார்க்க வேண்டும். நாம் ஒருபுறம் பார்க்கிறோம், நம்பிக்கையிலே தெரியாதா என்று இருக்கிறது நம்மோடு தான். அந்த வெளிச்சம் நம்மோடு இருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் செய்யுங்கள், என்ஜாய், நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுல நாம் இரண்டு கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய காணப்பட்ட ஒரு உறுதி, தாவீதிடத்தில் காணப்பட்ட ஒரு உறவு. அந்த உறுதி, எவ்வளவு பிரச்சனை வரும் கீழே இறங்குவார். அப்புறம் திருப்பி கர்த்தாவே சத்துருக்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யறே தெரியல, நான் ஒழிந்து கொள்வேன்னு சொல்லுவார். அப்புறம் திருப்பி பலன் எந்திரிச்சிருவார். அப்புறம் சங்கீதங்கள் எல்லாம் பாடி முடித்து அந்த அரசராய் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்துகின்றார். அவ்வளவு சிறப்பான வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். ஆக அவருடைய சங்கீதங்கள் போக 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 கடைசியில முடிக்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அனுபவங்கள், வாழ்வின் அனுபவங்கள் அவரை பேச வைக்கிறது. நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுது, சோர்ந்து போகின்றோம், இறங்கிறோம். ஒரு சேனல்ல பார்க்கறது அடுத்த சேனல்ல பார்க்கும்போது மெண்டலா இருக்கும். ஒரு டிவி பார்க்கறது, இப்ப முடிஞ்ச உடனே அடுத்த டிவிக்கு போறது, அடுத்த டிவியில போனா அவர் ஒண்ணு சொன்னோன்னே அவர் சொன்னது தப்பு கூடாது, இதை பார்க்காதீங்க. Take the words from the Bible. இன்னைக்கு நான் சொல்வதை விட இன்னைக்கு சொன்ன ஒரே வசனம் திருப்பி சொல்லுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் பலனும் என்னுடைய ரட்சிப்பும், என் ரட்சிப்பும் என் பலனும் ஆயிருக்கிறார். யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? ரெண்டை விட்டுருங்க, நீங்க மூணை சேர்த்துக்கிறீங்க. என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, என் பலன், மூணை சேர்த்துக்கிறீங்க. ரெண்டை பின்னாடி வச்சுக்கோங்க. யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதக்காரன் சொன்னதை இந்த மாசம் ஞாபகம் வச்சுக்க, வேற எதையும் ஞாபகம் வச்சுக்காது. நாங்க எதையோ ஒன்று திடீர்னு பேசுவோம், எதையோ ஒன்று சொல்லுவோம், எதையோ ஒன்று எழுதுவோம், மனுஷங்க தானே. அதனால மனுஷனுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வைக்க வேண்டாம். இந்த நாளில், இந்த மாதத்தில் ஆண்டவர் தருகின்ற ஒரு அருள் நிறைந்த ஒரு வார்த்தை, கர்த்தர் என் வெளிச்சம், மை லைட், மை ஷெப்பர்ட்,
becomes my light. என்னுடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒளியாக அவர் வர இருக்கின்றார். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பணிகள், பயணங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, தேர்வு எது வந்தாலும் சரிதான், இந்த மாதத்தில் ஊரடங்கு, கொள்ளை நோய் எது வந்தாலும் சரிதான், பாதுகாப்பா வெளிச்சம் தருவார். பாருங்க, அந்த வெளிச்சத்தை வழியை மட்டும் பாருங்கள், வேற எங்கேயும் பார்க்காதீங்க. எப்படி அந்த கப்பலில் இருக்கின்ற அந்த மனிதன் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்தானோ, எப்படி அந்த நியூயார்க்கில் சென்ற மனிதன் அவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை மட்டும் பார்த்தானோ, அதே போல let us look unto these lights. இந்த சிலுவையை நாம் பார்ப்போம், இந்த சிலுவையை நாம் பார்ப்போம். அதாவது இந்த மெழுகுவர்த்தி எப்படி அது கரைந்து வெளிச்சம் கொடுக்கிறதோ கொடுப்போம். ஆண்டவர் நம்ம இந்த புதிய மாதத்துல எல்லா கிருபைகளோடு, எல்லா ஆசீர்வாதங்களோடு, எல்லா நன்மைகளோடு நிறைப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே கால் வைப்போம். புதிய மாதத்துல நிறைவான கிருபைகளோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. கீர்த்தனை பாடல் 105.
மாதத்தின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 4 மாதங்களுடைய அருளினாலும் கிருபையினாலும் எங்களை பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர். கண்ணின் கருவெளி போல எங்களை பாதுகாத்தீர். உன் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். சிங்கக்குட்டிகளை எல்லாம் தாட்சி அடைந்து பிரச்சனை இருந்தாலும் உனக்கு ஒரு குறையும் வராது என்று சொன்னவர். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகளை கிடல் இல்லாமல் முதல் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிறை வாழ்வை எங்களுக்கு தந்தீர். நிச்சயமாய் இவருக்கு ஒரு முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆரம்பித்தோம். வாழ்வின் போராட்டங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது எங்களை பாதுகாக்கின்ற ஒரு ஆண்டவராக, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற ஒரு தெய்வமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அவங்க அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்து வந்த 4 மாதங்கள், நடந்து வந்த பாதைகள், திரும்பி பார்க்கின்ற வேளையில எவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். எங்களோடு இருந்து ஐயா நன்றி செலுத்துகின்றோம். இதோ இம்மட்டும் பலப்படுத்துகிற ஆண்டவர் யோபு சொன்னது போல எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் எல்லாவற்றையும் தந்திருக்கிற ஐயா. இரட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஐயா. அதே போல இதோ நாங்கள் துவக்கி இருக்கிற இந்த புதிய மாதம் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மையும் எல்லா கிருபையும் நிறைந்த நாட்களாக கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் பலனுமாயிருப்பார். நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை. என்னை அவர் கொண்டுள்ள இடங்களை கொண்டு செல்ல போகிறார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒளியில அந்த விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்த கிருபையை தாரும், அதை அனுபவிக்கின்ற உணர்வை தாரும் ஆண்டவரே. அதிலே மகிழ்ந்திருக்கவும் அவரிடத்தில் காணப்பட்ட ஒரு உறுதி, உம்மிடத்தில் உள்ள உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சோர்வுகளை எல்லாம் அகற்றி போடும் ஆண்டவரே. என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையுடைய பேராயர், இன்னும் ஆலோசனை சங்கம், திருச்சபையிலே பணி செய்கின்ற ஆயர்கள், ஆசிரியர் பெருமக்கள் ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து திருச்சபையை பாதுகாத்தவர்களையா நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையுடைய பணிகளை எங்களோடு கூட இருக்கிற என்று செலுத்துகின்றோம். ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய இதய கதவுகளுக்காய் திறந்திருக்கிறது ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிறோம். வீடுகளிலே இல்லங்களிலே ஆராதிக்கிறோம், எங்கள் உள்ளங்களிலே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இந்த புதிய மாதம் நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த ஊரடங்குகளை கர்த்தர் தளர்வு செய்யும்படியாக, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரை நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் வாழும்படியாக சித்தத்தை நிலையை நாட்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்லலாம், மனிதன் மனித கருத்துக்களை சொல்லலாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, கர்த்தர் வெளிச்சம் தருவார், கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் ரட்சிப்பை தருவார், பாதுகாப்பை தருகிறவர் ஆண்டவர். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எங்களோடு வந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லா வேலையிலும், எல்லா சுகத்திலும், எல்லா விதத்திலும், எல்லா விதமான நேரத்திலும் எங்களோடு வந்து எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை. இந்த மாதத்துல எங்களுடைய திருமண நாட்கள் உண்டு, இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் உண்டு. சுவாமி எல்லாவற்றும் நிறைவான கிருபை எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தும். இதோ உங்களுடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம், இந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த ஊடகங்களின் வழியாக சென்று இல்லங்களில் அவர் பார்க்கின்ற பொழுது இந்த தரிசனம், உங்களுடைய ஆவியின் வல்லமை, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் அவரோடு இருந்து புதிய மாதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்த பரமத்தை செய்யப்படுவது பல வேண்டிய ஆரம்பித்தார் மன்னிக்கிறவர்கள் பாவத்தை மன்னி விசுவாசிக்கப்படாமல் தீவிர கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே சுவாமி. உங்களோடு இருப்பார். Oh
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பராபர ஸ்தோத்திரம்.